தளபதி விஜய் அவர்கள் அவருடைய திரை வாழ்க்கையில கிட்டத்தட்ட 68 படங்கள் நடித்து முடித்துட்டாரு. அதுல பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சோ இவர் பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்து விலக வாய்ப்பே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்க வேளையில திடீரென தான் அதிரடியாக அரசியல்ல களமிறங்க போவதாகவும் முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட போவதாகவும் அதனால இதுதான் என்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு ஜனநாயகன் திரைப்படத்தோடு திரையுலக விட்டு விலகிறாரு. என்னதான் விஜய் சார் அவர்கள் தமிழக அரசியல்ல களம் புகுந்தாலுமே சினிமாவை விட்டு அவர் விலகுவது பலருக்குமே அதிர்ச்சியாகவும் சோகமாகவுமே இருந்துட்டு இருக்கு. தளபதி அவர்கள் அரசியல்ல ஒரு பக்கம் இருங்க, இன்னொரு பக்கம் நடிப்பையுமே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தளபதியுடைய முடிவு அவர் கையில தான் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு முக்கிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது காமெடிக்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். இதுல கவுண்டமணி அவர்கள் அவ்வப்போது ஒரு சில படங்கள் நடிக்கிறாரு. ஆனா செந்தில் அவர்கள் ஒரு சில சின்ன சின்ன கேரக்டர்கள் தான் பண்றாரு. ஆகையால தற்போது செந்தில் அவர்களுக்கு இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரா. சோ அதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு செந்தில் அவர்கள் அண்மையில கொடுத்த இன்டர்வியூல நன்றியுமே தெரிவிச்சிருக்காரு. பல வருடங்கள் கழித்து தளபதி விஜய் அவர்களுடைய படத்துல செந்தில் அவர்கள் இணைந்துள்ளதால பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.